இந்த விஷயம் தெரிஞ்சால் சோறு வடித்த கஞ்சி தண்ணியில் காஃபி பொடியை கண்டிப்பாக போடுவீங்க. அது ஏன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் உங்கள் கிச்சனுக்கு தேவைப்படக்கூடிய நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் உங்கள் வீட்டை க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு ஒரு சில டிப்ஸும் பார்க்க போகிறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நாளினி மார்னிங் குக்கிங். முதல் டிப்பு, நம்ம வீட்டில் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி சூடாக இட்லி ஊற்றி வைப்போம். அந்த இட்லியை தட்டிலேருந்து எடுக்கும்போது அது சூடாக இருக்கும், அதை உடனே எடுக்க முடியாது. நமக்கு அவசர தேவைக்கு இந்த மாதிரி அந்த இட்லி தட்டோட அடிப்பகுதியில் லேசாக தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு எடுக்கும்போது இட்லி கொஞ்சம் கூட தட்டில் ஒட்டாதுங்க. எவ்வளோ சூடாக இருந்தாலும் ரொம்ப சுலபமாக எடுக்க வரும். சூடான இட்லி தட்டிலேருந்து டக்குன்னு இட்லி எடுக்க இந்த ஐடியா ட்ரை பண்ணுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஐடியா பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அடுத்தது, நம்ம வீட்டில் இடிகள் வச்சுருப்போம். இந்த இடிகளில் நம்ம ஏதாவது பொருள் இடித்தோம் அப்படின்னா, குறிப்பாக மிளகு சீரகமோ இல்லை பூண்டுலாம் தட்டணும்னா அது வெளியில் தெரிச்சிக்கிட்டே இருக்கும். அதை எடுத்து போட்டு நம்ம இடிக்கிறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிடுவோம். அப்படி செய்யாமல் இந்த மாதிரி நம்ம வீட்டில் ஹோட்டலில் ஃபுட்டு வாங்கணும்னா இது போல் டப்பா கிடைக்கும். அப்படி இருக்கிற டப்பாவோட மூடி தான் எடுத்துருக்கேன். அந்த மூடியை இந்த இடிகளுக்கு ஒரு மூடி மாதிரி பயன்படுத்திக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, இந்த மூடியை நம்ம இடிக்கிற அந்த கல்லுக்கு சைஸுக்கு தகுந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்தோன்னா இப்போ இந்த மாதிரி செட் ஆகிடுங்க. இது பயன்படுத்திட்டு நம்ம இடிக்கும் போது உள்ளே நம்ம மிளகு சீரகம் பூண்டு போடும்போது எவ்வளோ தட்டுனாலும் கொஞ்சம் கூட வெளியில் வராது. இது நல்லா கவராக லாக் ஆன மாதிரி இருக்கும். நைட் டைமில் நம்ம இந்த மாதிரி கவர் பண்ணி வைக்கும்போது இந்த இடிகளுக்குள்ளே பல்லி, எறும்பு, கரப்பாம்பூச்சின்னு எந்த பூச்சியும் உள்ளே போகாது. இதனால் அது க்ளீனாகவும் ஹைஜீனாகவும் இருக்கும். இந்த வேஸ்டான டப்பா கிடச்சதுன்னா இந்த மாதிரி நீங்கள் இந்த இடிகளுக்கு ஒரு மூடியாக யூஸ் பண்ணுங்கள். அடுத்தது, ஒரு டம்ளரில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்புத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, இப்போ இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு துளி அளவு பாத்திரம் தேய்க்கிற லிக்விடை சேர்த்துக்கோங்க. இந்த லிக்விடை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஒரு பவர்ஃபுல்லான லிக்விடுங்க. டிஷ்வாஷ் லிக்விட் மட்டும் கொஞ்சமாக போட்டுக்கோங்க, நிறைய சேர்த்துறாதீங்க. இப்போ இந்த லிக்விடை நம்ம இது மாதிரி ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கலாம். இது நம்ம வீட்டு கிச்சனை க்ளீன் பண்ணுறதுக்கு, நம்ம ஷெல்ஃபெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்குன்னு பல விதத்தில் பயன்படுத்தலாம். இன்றைக்கி நான் இந்த லிக்விடை எதுக்காக ரெடி பண்ணேன்னு சொல்கிறேன். இந்த லிக்விடை நம்ம ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணுறதுக்கு தான் பயன்படுத்த போகிறோம். பொதுவாக ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணோன்னா நமக்கு ஒரு அரை நாள் ஆகுங்க. இந்த மெத்தடில் க்ளீன் பண்ணிங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் எவ்வளோ பெரிய ஃப்ரிட்ஜாக இருந்தாலும் க்ளீன் பண்ணலாம். இதுக்கு நமக்கு இந்த ஃப்ரிட்ஜ் உள்ளே இருக்கிற ரேக் எதுவும் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. குறிப்பாக வேலைக்கு போகிற உமன்ஸ்க்கெல்லாம் இதை எடுத்து க்ளீன் பண்ணுறதுங்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். நமக்கு கிடைக்கிற அந்த லீவ் டைமில் இதையெல்லாம் கலட்டிட்டு க்ளீன் பண்ணி செட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். இதை நீங்கள் கலட்டாமல் அப்படியே க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த லிக்விடை பயன்படுத்தலாம். இந்த லிக்விட் நல்லாவே பவர்ஃபுல்லாக இருக்குங்க. இதில் ஸ்ட்ராங்கான எந்தவித ஸ்மெல்லும் இருக்காது. அதனால தைரியமாக நம்ம ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணுறதுக்கு இதை பயன்படுத்தலாம். ஃப்ரிட்ஜோட உள் சைடு, ஃப்ரிட்ஜோட இந்த கதவோட இந்த ரப்பரோட கேப் பகுதின்னு எல்லா இடத்துலையும் இந்த லிக்விட் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ளே இருக்கிற சாமானை மட்டும் வெளியில் எடுத்து வச்சுக்கோங்க. வெளியில் எடுத்து வச்சுட்டு நம்ம ரெடி பண்ண இந்த லிக்விடை நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஒரு ஈர துணி வச்சு தொடச்சி எடுத்தீங்கனாலே உங்கள் ஃப்ரிட்ஜு ரொம்ப ஈஸியாக க்ளீன் ஆகிடுங்க. ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணுறதுக்கு இது ரொம்ப குயிக்கான மெத்தடு. இதை நீங்கள் ஒரு முறை செஞ்சீங்கன்னா அடிக்கடி இதே மெத்தடை ஃபாலோ பண்ணுவீங்க. அந்தளவு இது எஃபெக்டிவாக இருக்கும். நீங்கள் லேசாக இந்த தண்ணியை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இந்த மாதிரி தொடச்சி எடுத்தாலே எவ்வளோ ஸ்ட்ராங்கான விடாப்பிடியான கரை அதில் ஒட்டி இருந்தாலும் ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். குறிப்பாக இந்த மாதிரி நம்ம ஃப்ரிட்ஜோட டோரெல்லாம் க்ளீனாக வச்சுக்கிட்டோன்னா ஃப்ரிட்ஜ் நமக்கு நல்லா டைட்டாக க்ளோஸ் ஆகும். அதாவது ஃப்ரிட்ஜோட டோரில் இருக்கிற இந்த கேஸ்கட் பகுதியில் அழுக்கு இருக்கக்கூடாதுங்க. அந்த அழுக்கு இருந்ததுன்னா ஃப்ரிட்ஜ் ஒழுங்காக க்ளோஸ் ஆகாது. இதனால ஃப்ரிட்ஜோட கூலிங் எல்லாம் வெளியில் போய்கிட்டே இருக்கும். நம்ம உள்ளே வச்சிருக்க பொருட்கள்லையும் சீக்கிரமாக கெட்டு போயிடும். ஃப்ரிட்ஜ் கூல் ஆகிறதுக்கும் ரொம்ப டைம் எடுத்துக்கும். இதனால கம்ப்ரெசர் அதிகமான நேரம் ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால கரண்ட் பில் கூட அதிகரிக்கும். அதனால எப்பயுமே இந்த ஃப்ரிட்ஜோட டோரோட கேஸ்கட்டை க்ளீனாக வச்சுக்கிறது ரொம்பவே அவசியம். இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணி வைக்கும்போது ஃப்ரிட்ஜ் எப்பயுமே க்ளீனாக இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, உள்ளே இருக்க பொருட்களும் ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இது மாதிரி க்ளீனாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் ஃப்ரிட்ஜ் ரொம்ப நாளைக்கு ஹைஜீனாகவும் இருக்கும். அடுத்தது, மழைக்காலத்தில் அதிகமாக நம்ம சுடு தண்ணி குடிப்போம். ஏன்னா மழைக்காலத்தில் அதிகமாக ஜுரம், கோல்டு, காஃப்னு பிரச்சனைகள் இருக்குங்க. இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம சுடு தண்ணி அடிக்கடி குடிச்சிக்கிட்டே இருப்போம். அப்படி சுடு தண்ணி குடிக்கிறவங்க இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலில் குடிக்கும்போது அந்த சுடு தண்ணியோட சூடு உடனே குறைஞ்சி போயிடும். சப்போஸ் நீங்கள் ஃப்ளாஸ்க் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஃப்ளாஸ்க்லேயும் சில நேரம் சூடு ஒழுங்காக நிற்காது. அந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் ஊற்றி வைக்கிற சுடு தண்ணியோட சூடு ரொம்ப நேரத்துக்கு அப்படியே மெயின்டைன் ஆக இது போல் ஃபாயில் பேப்பரை சுடு தண்ணி ஊற்றி வைக்கிற அந்த பாட்டிலில் சுற்றி நல்லா இந்த மாதிரி கவர் பண்ணிவிடுங்க. இந்த ஃபாயில் பேப்பர் உள்ளே இருக்கிற அந்த ஹீட்டை அப்படியே நல்லா மெயின்டைன் பண்ணும். சூடான தண்ணி ரொம்ப நேரத்துக்கு அந்த சூடு குறையாமல் இருக்க ஃபாயில் பேப்பரை இப்படி யூஸ் பண்ணுங்கள். இதுவரை நான் சொன்ன விஷயம் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. எல்லாருக்குமே இந்த ஐடியாக்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப்பு, மழைக்காலத்தில் இந்த தீப்பெட்டியோட தீக்குச்சிகள் நமுத்து போயிடுங்க.
தீப்பெட்டியோட வெளி சைடு இருக்கிற அந்த உராய்வு பகுதியாக இருக்கலாம், இல்லை தீக்குச்சிகளாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் இந்த கிளைமேட்டுக்கு டக்குன்னு நமுத்து போயிடும். இதனால தீக்குச்சி ஒழுங்காக பற்ற வைக்காது. இது தவிர்க்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு டப்பா எடுத்துக்கோங்க. இந்த டப்பாக்குள்ளே நீங்கள் தீப்பெட்டியை அப்படியே போட்டு வைக்கும்போது இது நல்லா ஏர் டைட்டாக இருக்கும். தீப்பெட்டியோட வெளி சைடு இருக்க அந்த உராய்வு பகுதியாக இருக்கலாம், இல்லை உள்ளே இருக்க தீக்குச்சி எதுவாக இருந்தாலும் நமுத்து போகாமல் இப்படியே இருக்குங்க. சப்போஸ் நம்ம கிச்சனெல்லாம் யூஸ் பண்ணும்போது தவறுதலாக தண்ணியில் கூட வச்சுருவோம். இந்த மாதிரி நீங்கள் டப்பா யூஸ் பண்ணும்போது இது தண்ணியும் படாது, இது நல்லா ஏர் டைட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் தீப்பெட்டியை யூஸ் பண்ணி பாருங்கள். பூஜை அறையெல்லாம் இப்படி ஒன்று ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு யூஸ் ஆகும். அடுத்தது நம்ம வீட்டில் பிரியாணியோ நான்வெஜ்ஜோ செய்ய போகிறோன்னா நிறையா பூண்டு உரிப்போம். ஒரு சில பேர் வீட்டில் கெஸ்ட்டெல்லாம் வந்துட்டாங்கன்னா கிலோ கணக்கில் நம்ம பூண்டு உரிக்கிறதா இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் பூண்டை நீங்கள் நகம் யூஸ் பண்ணி செஞ்சிங்கன்னா ரொம்பவே பெயின் வருங்க. இந்த மாதிரி பூண்டை நகம் யூஸ் பண்ணாமல் ரொம்ப சுலபமான முறையில் எப்படி உரிக்கலான்னு பார்க்கலாம். எவ்வளோ பூண்டு இருந்தாலும் இந்த மெத்தடில் நிமிஷத்தில் உரிக்கலாம். இதுக்கு தேவை இந்த மாதிரி பூண்டை தனித்தனியாக பல்லாக எடுத்து வச்சுட்டு ஒரு வாட்டர் பாட்டிலோட மூடி எடுத்துக்கோங்க. அந்த மூடி யூஸ் பண்ணி அந்த பூண்டை ரொம்ப சுலபமாக இந்த மாதிரி உரிச்சு எடுத்துடலாம். இதனால நம்ம நகம் டைரெக்டாக அந்த பூண்டில் டச் ஆகாது. இப்படி நம்ம செய்யும் போது எவ்வளோ பூண்டு இருந்தாலும் உரிச்சிடலாங்க. நம்மளோட நகத்துலேயும் எந்தவித வலியோ பிரச்சனையோ வராது. பூண்டு அதிக அளவில் உரிக்க போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ஈஸியாகவும் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ பூண்டு உரிச்சிருக்கோன்னு. இதை செய்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் கூட ஆகலைங்க. கடகடன்னு உரித்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். இது ஒரு யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்புங்க. நம்ம வீட்டு கிச்சனில் இந்த டிப் கண்டிப்பாக தேவைப்படும். ஒரு சில பேர் பிகினருக்கெல்லாம் இது தெரியவே தெரியாது. இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 ஸ்பூன் அளவுக்கு தயிர், கொஞ்சமாக உப்புத்தூள், இது கூட நல்லா குடிக்கிற தண்ணி ஒரு டம்ளர் சேர்த்துருக்கேன். இந்த தண்ணியை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சு லேசாக வெதுன்னு சூடு பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. மேல் மேக்கரை எப்பயுமே நம்ம சுடு தண்ணியில் போட்டு கொஞ்சம் நேரம் ஊற விடுவோம். அப்படி செஞ்சாலும் அதில் ஒரு விதமான டேஸ்ட் இருக்காது, சப்புன்னு இருக்கும். அப்படி இல்லாமல் இந்த மாதிரி தயிர் கலந்த தண்ணியில் ஊற வைக்கும் போது இதில் ஒரு விதமான டேஸ்ட் கிடைக்குங்க. அதுக்காக தான் இப்படி செய்கிறோம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 5-6 போல் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதில் 4 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு லேசாக வதக்கிக்கோங்க. லேசாக வதங்கினா போதும், நிறமெல்லாம் மாற தேவையில்லை. இப்போ இது கூட ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். வேர்க்கடலை வறுத்தது, நல்லா தோலோடையே சேர்த்துக்கலாம். இதை லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எந்த அளவு வேர்க்கடலை எடுத்தோமோ அதில் பாதி அளவு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் சேர்த்துட்டு இது கூட ஒரு சின்ன கொட்டை அளவு புளி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஒரு நிமிஷம் அப்படியே வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட பாதி மூடி தேங்காயில் பாதி தேங்காயை நல்லா இந்த மாதிரி துருவி எடுத்துருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா ஒரு நிமிஷம் போல் வதக்கிக்கோங்க. நல்லா தேங்காயோட ஸ்மெல்லு லேசாக வரணும், அது வரையும் இதை வதக்கிக்கோங்க. பொதுவாக நம்ம வீட்டில் தேங்காய் சட்னிலாம் செஞ்சோன்னா அப்படியே தேங்காயை மிக்சியில் போட்டு அரைச்சிடுவோம். அது போல் செய்யும்போது தேங்காய் சட்னி குயிக்காகவே கெட்டு போயிடுங்க. கொஞ்சம் சட்னி மீதம் இருக்குது ஃப்ரிட்ஜில் வச்சா கூட அந்த சட்னி அப்படியே கெட்டு போயிடும். எப்பயுமே தேங்காய் சட்னியை நீங்கள் அந்த மாதிரி அரைக்காமல் இது போல் வதக்கிட்டு அரைச்சி பாருங்கள். இதோட டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அது மட்டும் இல்லை, இது அடுத்த நாள் ஆனாலும் கெட்டு போகாது. புளி சேர்த்துருக்கோம், அது மட்டும் இல்லை தேங்காய் நல்லா நம்ம வறுத்து சேர்க்குறோம். இந்த மாதிரி அரைக்கும் போது தேங்காய் சட்னி ரொம்ப நேரம் கெட்டு போகாது. சப்போஸ் நம்ம ட்ராவல்லாம் பண்ணுறோன்னா கூட இந்த மாதிரி சட்னி எடுத்துகிட்டு போகும்போது கெட்டு போகாமல் இருக்குங்க. இந்த மாதிரி வதக்கி அரைச்ச தேங்காய் சட்னி இட்லி தோசைக்கு சூப்பரான காம்பினேஷன். இது போல் நீங்கள் ஒரு முறை சட்னி அரைச்சி சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு அது எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்பு தாங்க. பொதுவாக மழைக்காலத்தில் எல்லாருக்குமே இந்த ஐடியா தேவைப்படும். நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு ஹேங்கர் எடுத்துக்கலாம். நம்ம தலைக்கு போடுற இந்த மாதிரி ஹேர் பேண்ட் இருந்ததுன்னா ஒரு 5-6 போல் எடுத்துக்கோங்க. அதை நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி இந்த ஹேங்கரோட சேர்த்து நாட் போட்டுருங்க. ஒன்றுமே இல்லை, இந்த மாதிரி ரப்பர் பேண்டை அந்த ஹேங்கரோட சைடில் வச்சுட்டு நல்லா ரொட்டேட் பண்ணிவிட்டு அந்த பேண்டோட ஒரு சைடை இந்த மாதிரி வெளிப்பக்கமாக இழுத்தீங்கன்னா அப்படியே நாட் போட்ட மாதிரி அழகாக அந்த ஹேங்கரில் லாக் ஆகிடும். உங்களுக்கு புரியல அப்படின்னா இன்னொரு முறை ரீவைண்ட் பண்ணி பாருங்கள், ரொம்ப சுலபமாக இருக்கும். இப்போ இதில் ஒரு 5-6 போல் நான் ஹேர் பேண்ட் மாட்டிட்டேன். நாட் போட்ட அந்த ஹேர் பேண்டோட கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கும். அந்த கேப்புக்குள்ளே இந்த மாதிரி ஒரு 5-6 ஹேங்கரை மாட்டி விட்டுருங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட ஹேர் பேண்ட் இல்லைனா நீங்கள் நூல் கூட இதே மாதிரி கட்டி தொங்க விட்டுக்கலாம். அதில் அந்த ஹேங்கரை மாட்டிடலாம். மழை காலத்தில் நம்மளால் துணி வெளியில் போய் காயப்போட முடியாது, எப்போ மழை வரும்னே தெரியாது. அந்த மாதிரி நேரத்தில் வீட்டுக்குள்ளே சின்ன கொடியில் நம்ம துணி காய போடுவோம். அந்த சின்ன கொடியில் நிறைய துணி காய போட முடியாதுங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் இது போல் ஹேங்கரை நீங்கள் யூஸ் பண்ணும்போது நிறைய துணிகளை சின்ன கொடியிலையும் காய போட்டுக்கலாம். இப்போ நான் ஒரு ஹேங்கரில் 5 துணி காய வச்சுருக்கேன். ஹேர் பேண்டில் நம்ம போட்டு தொங்க விட்டுருக்கிறதுனால இந்த துணிகள் ஒன்றோடு ஒன்று டச் ஆகாது, நல்லா
நல்லா கேப் இருக்கும். இந்த கேப்பில் நல்லா காற்றோட்டமும் இருக்கிறதுனால துணிகள் ஒன்றோடு ஒன்று உரசாது குயிக்காகவே நமக்கு காஞ்சிருங்க. இதுவே ஹேர் பேண்ட் போடாமல் நம்ம டைரெக்டாக ஹேங்கர் போட்டோன்னா துணியோட வெயிட்டுக்கு அந்த ஹேங்கர் ஒன்றோடு ஒன்று உரசும். இதனால துணிகள் ஒழுங்காக காயாது. இந்த மாதிரி நீங்கள் ஹேங்கரை யூஸ் பண்ணி துணி காய வச்சு பாருங்கள். மழை நேரத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஐடியாவையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்ம வீட்டில் பாகற்காயை ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா குயிக்காகவே அதோட கலர் மாறி ஒரு மாதிரி பழுத்து போன மாதிரி ஆகுங்க. நீங்கள் எவ்வளோ நல்ல ஃப்ரெஷ்ஷான காய் வாங்கினாலும் ஒரு மாதிரி அதோட நிறம் மாறி வதங்கின மாதிரி ஆகும். இதை தவிர்க்கிறதுக்கு இந்த மாதிரி பாகற்காய் வாங்கின உடனே அதோட 2 முனைப்பகுதியும் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுங்கள். இது போல் ஸ்டோர் பண்ணும்போது பாகற்காய் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. எப்பயுமே பாகற்காயை கடையிலேருந்து வாங்கின உடனே சமைக்க பாருங்கள். அப்படி இல்லைனா அடுத்த நாள் சமைச்சிருங்க. ஏன்னா இது ஃப்ரெஷ்ஷாக செய்யும்போது தான் அதோட டேஸ்ட் அப்படியே இருக்குங்க. அதோட சத்துக்களும் நமக்கு முழுமையாக கிடைக்கும். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். எப்பயுமே காஃபி போட போறீங்க அப்படின்னா இந்த விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. காஃபி கலக்கிறதுக்கு சர்க்கரையோ இந்த மாதிரி காஃபி பொடியும் முதல்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் சூடான பாலை சேர்க்கணும். இது போல் சேர்க்கும் போது காஃபி பொடி குயிக்காக கலந்துருங்க. இதுவே பால் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் காஃபி பொடி சேர்க்கும் போது அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்கும். இதை மிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளே இந்த காஃபியோட சூடு குறைஞ்சு போயிடும். காஃபிக்கு மட்டும் இல்லைங்க, ஹார்லிக்ஸ் பூஸ்டாக இருந்தாலும் முதல்ல அதை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் சூடான பால் சேர்க்கும் போது அது குயிக்காக பாலோட கரைஞ்சி நல்லா கலந்து வரும். கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாது. அடுத்த டிப்பு, நீங்கள் பிகினராக இருக்கீங்க, பேச்சுலராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது தேவைப்படுங்க. இப்போ நான் சாப்பாட்டு அரிசி ஒரு 1.5 ஆளாக்கு ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்க போகிறேன். பொதுவாக நம்ம வீட்டில் புதுசாக அரிசி வாங்கினோன்னா நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். அதுவும் குக்கரில் சமைக்க போகிறோன்னா எந்த அளவு அரிசிக்கு தண்ணி விடணும், எத்தனை விசில் விடணும்னு கன்ஃபியூஷன் வரும். அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த ஐடியா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. உங்களுக்கு அந்த மாதிரி நீங்கள் எப்படி சாதம் வச்சாலும் குழஞ்சி போயிடுது, சாதம் ஒழுங்காக வேகாமல் இருக்குது, விசில் ஒழுங்காக வரமாட்டேங்குதுன்னு நினச்சிங்கன்னா இந்த ஐடியாவை ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் 1.5 ஆளாக்கு அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை நம்ம தண்ணி ஊற்றி எடுத்து வச்சுக்க போகிறோம். இப்போ நான் 1.5 ஆளாக்கு அரிசி எடுத்திருக்கேன். இதுக்கு தண்ணி அளவு என்னன்னு கேட்பீங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுக்கு தண்ணி அளவு தேவை கிடையாதுங்க. இப்போ நான் இந்த குக்கரில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த அரிசியை சேர்த்துக்க போகிறோம். அரிசியில் நான் ஏற்கனவே தண்ணி ஊற்றி தான் வச்சுருக்கேன். நீங்கள் ஊற வைக்கிறது ஊற வைக்காமல் செய்கிறது எப்படினாலும் இதில் செய்யலாங்க. நல்லா சாப்பாடு உதிரி உதிரியாக கரெக்டாக வெந்து வரும். இப்போ இந்த குக்கரோட 3/4 பகுதி அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இதில் எந்த விதமான அளவுகளும் தேவையில்லைங்க. அதனால தான் சொன்னேன், பிகினர் பேச்சுலர் யாராக இருந்தாலும் நீங்கள் புதுசாக சமைக்க போகிறீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சுலபமான முறையில் நல்லா கரெக்டாக பலன்னு உதிரி உதிரியாக சாப்பாடு ரெடி பண்ணலாம். இப்போ நான் அரிசியில் தண்ணி எல்லாமே சேர்த்துட்டேன். இப்போ குக்கரை அடுப்பில் வச்சுக்கலாம். குக்கரை நீங்கள் கேஸ்கட்டோடு தான் மூடணும். மேலே வெயிட் எதுவும் இப்போ போடக்கூடாது. இப்போ இந்த குக்கரோட கேஸ்கட்டெல்லாம் போட்டாச்சு, மூடியாச்சு. இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. அடுப்பை ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க தேவையில்ல, மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த குக்கரோட விசில் போடக்கூடிய வால்வ் வழியாக இந்த மாதிரி ஆவி வெளியில் வரும். அந்த டைமில் தான் குக்கரோட வெயிட்டை இது போல் மாட்டி விடணும். எப்போ விசில் போட்டோமோ அதுக்கப்புறம் இதை நல்லா கவனிக்கணுங்க. விசில் போட்டுட்டு ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா இதில் விசில்லாம் வர தேவையில்லை. அதாவது விசில் வர்றதுக்கு முந்தின ஸ்டேஜ்லேயே அடுப்பு ஆஃப் பண்ணிடணுங்க. அதுதான் கரெக்டான டைமு. அதனால தான் டைம் பார்த்து ஒரு 4 நிமிஷத்தில் நான் ஆஃப் பண்ண சொல்கிறேன். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் குக்கரோட அந்த விசில் வர இடத்துல அந்த ப்ரெஷர் அப்படியே தாங்க இருக்கும். அந்த ப்ரெஷர் எல்லாமே ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த குக்கரை நம்ம திறக்கணும். குக்கரில் விசிலே வரல, எப்படி உள்ளே இருக்க சாப்பாடு வேகும்னு யோசிப்பீங்க. அதுக்கு காரணம் இந்த குக்கர் நல்லாவே நமக்கு ஹீட்டாக இருக்கும். இது நல்லாவே ஹீட்டை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால உள்ளே இருக்க தண்ணி நல்லா கொதிச்சுக்கிட்டே தாங்க இருக்கும். அந்த கொதிப்பு நின்னதுக்கப்புறம் தான் அந்த ப்ரெஷரே நமக்கு ரிலீஸ் ஆகும். இந்த டைம்குள்ளேயே இந்த சாப்பாடு நல்லாவே வெந்திருக்குங்க. இதில் நம்ம நிறைய தண்ணி ஊற்றிருக்கிறதும் ஒரு காரணம். இப்போ இந்த சாப்பாடு நல்லா வெந்துருச்சு. கஞ்சி தண்ணியை தனியாக நம்ம இப்போ வடிக்க போகிறோம். குக்கரில் சாப்பாடை இது போல் கூட நம்ம வடித்து சாப்பிடலாங்க. உங்களுக்கு சாதம் வடிக்கவே தெரியாதுங்கிறவங்களுக்கும் இந்த ஐடியா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது நீங்கள் வடிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். குக்கரோட அந்த மூடியில் இருக்க கேஸ்கட்டை கலட்டிட்டு இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இதை வடிக்கிறதுக்கு நல்லா அடியில் நல்லா தடிமனாக திடமாக இருக்கிற ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு குக்கரை அப்படியே அந்த பாத்திரத்துக்குள்ளே வச்சு சரித்து விட்டிங்கன்னா கஞ்சி தண்ணி எல்லாமே இதில் வடிஞ்சிட்டே இருக்குங்க. நம்ம கை வச்சு பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. பிகினராக இருக்கவங்கலாம் துணி வச்சு பிடிக்கும் போது கையில் கஞ்சி தண்ணி சுட்டு பல விதத்தில் காயப்படுவாங்க. இதை தவிர்க்கிறதுக்கு நீங்கள் குக்கரில் இந்த மாதிரி சாதம் வடித்து பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. குக்கர் சாப்பாடுக்கு தண்ணி அளவு தெரியாதவங்க இல்லைனா சாதம் வடிக்க தெரியாதவங்களுக்கு இந்த ஐடியா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்குங்க. குயிக்கான டைம்லையும் சாதம் வெந்த மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மெத்தடு. அடுத்த டிப்புக்கு இப்போ சாதம் வடித்த இந்த கஞ்சி தண்ணியை
எப்படி நம்ம காஃபி பொடி யூஸ் பண்ணி நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நான் இந்த மாதிரி கஞ்சி தண்ணியை நல்லா ஆற வச்சு எடுத்துருக்கேங்க. இந்த கஞ்சி தண்ணியை இது போல் எனக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுக்க போகிறேன். இந்த கஞ்சி தண்ணி கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு உங்ககிட்ட இருக்க காஃபி பவுடர் எது இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். காஃபி பொடி சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க. இந்த கஞ்சி தண்ணி சூடு குறைய குறைய நல்லா இது ஒரு திக்கான மாதிரி இருக்கும். இப்போ இது கூட நான் சேர்க்குறது ஷாம்பு. உங்களோட தலைக்கு எந்த ஷாம்பு பயன்படுத்துவீங்களோ அதை நீங்கள் இதில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஷாம்புக்கு பதிலாக சீயக்காய் யூஸ் பண்ணுவீங்கன்னா அதையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட ஹேரை நல்லா க்ரோத் பண்ணுறதுக்கு சூப்பரான திக்கான இந்த காஃபி பொடி கலந்த கஞ்சி தண்ணியை உங்கள் தலையில் தேய்ச்சி பாருங்கள். உங்கள் முடி நல்லா ஷைனாக இருக்கும். முடி கொட்டுதல் உடனடியாக நின்று போகும். நல்லா நம்ம முடி ரொம்ப நாளைக்கு கருகருன்னு மெயின்டைன் ஆகும். இந்த மாதிரி வாரத்துக்கு 3 முறை கஞ்சி தண்ணியில் காஃபி பொடி கலந்த ஷாம்புவை யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கே உங்கள் ஹேரில் சூப்பரான ஒரு மேஜிக் தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொன்னதில் எந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள். இதுவரையும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் மறுபடியும் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.